வணக்கம். நான் Piramu சங்கர். எங்களது அன்பு அக்கறை அறுசுவை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அன்பினால் செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஆனந்தத்தை கொண்டு வந்தே தீரும். இன்றைக்கி நம்ம சேனலில் அருமையான சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இது பூரி சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல அருமையான ஒரு சைட் டிஷ். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ வெள்ளை கொண்டக்கடலையே நான் ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துட்டு அதை குக்கரில் போட்டு ஒரு 5 விசில் வர்ற வரைக்கும் நான் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். அது வேகும் போதே அதற்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக நான் அது கூட சேர்த்துருக்கிறேன். வேக வைத்து பொடிதாக நறுக்கிய உருளைக்கிழங்கு 1, பொடிதாக நறுக்கிய வெங்காயம் 1 கப், பொடிதாக நறுக்கிய கேப்சிகம் 1 கப், பச்சை மிளகாய் 3, பொடிதாக நறுக்கிய பூண்டு இஞ்சி 1 டீஸ்பூன், பொடிதாக நறுக்கிய தக்காளி 1, சிறிதளவு கொத்தமல்லி இலை, சன்னா மசாலா பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, பட்டை ஒரு சிறு துண்டு, கிராம்பு 4. ஒரு வாணலியில் நம்ம சிறிதளவு எண்ணெய் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை கிராம்பை அது கூட சேர்க்கணும். அது லேசாக பொரிஞ்சதும் அது கூட நம்ம பொடிதாக அரிஞ்சு வச்சுருக்கிற இஞ்சி பூண்டையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை வதக்கணும். அது வதங்கின உடனே நம்ம பொடிதாக அரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய பச்சை மிளகாவையும் அதோடு சேர்த்துறணும். இப்போ அது கூட நம்ம பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து அது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கணும். வெங்காயம் ஓரளவு வதங்கவும் நம்ம அது கூட கேப்சிகத்தை சேர்க்கணும். அது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமா அது கூட தக்காளியையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கணும். இதெல்லாம் நல்லா வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற சன்னா மசாலா பவுடர் அதோடு சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடணும். அது நல்லா வதங்கின உடனே அது கூட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கொண்டக்கடலையை அதோடு சேர்த்துடணும். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம அதை ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இப்போ கொதி விட்டுட்டுது. அந்த மசாலாவில் உள்ள பச்சை வாசனையும் நல்லா போயிட்டுது. இப்போ நம்ம இது கூட வேக வச்சு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை நம்ம இதோட சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு சேர்த்ததும் தேவையான அளவு உப்பை நம்ம அது கூட சேர்த்துருவோம். இப்போ இந்த கிரேவி நமக்கு திக்காக வர்றதுக்கு நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையை கொஞ்சமாக எடுத்து மிக்சியில் போட்டு அதை ஒரு திருக்கி எடுத்துடணும். கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி நமக்கு கிடைக்கும். இதை நம்ம அந்த கொதிச்சுட்டு இருக்கிற கிரேவியோடு நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். இந்த அரைச்ச விழுதை நல்லா கலந்து விட்டு ஒரு கொதிக்க வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இப்போ சன்னா மசாலா தயாராகிடும். இப்போ நமக்கு சன்னா மசாலா கிரேவி ரெடி ஆயிட்டுது. அதனுடைய சுவையை அதிகரிக்கிறதுக்கு நம்ம மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவிட்டோன்னா இப்போ நமக்கு சன்னா மசாலா ரெடி. இது நம்ம சப்பாத்தி கூடையோ அல்லது பூரி கூடையோ வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம கொண்டக்கடலை வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம், வெங்காயம் வதக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் திருப்பி நம்ம உப்பு சேர்க்குறப்ப கவனமாக சேர்க்கணும், நிறைய சேர்த்துடக்கூடாது. டேஸ்ட் பார்த்துட்டு தேவை அப்படின்னா திருப்பி கொஞ்சமாக நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு சூடான சுவையான சன்னா மசாலா தயாராகிட்டுது. உங்கள்கிட்ட சன்னா மசாலா பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா பவுடர் கூட போட்டு இந்த குருமாவை நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இப்போ நமக்கு அருமையான சன்னா மசாலா தயாராகிட்டுது. நீங்களும் இதை எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.